வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் எனக்கு உரிமை உள்ள வீடு ஜப்தி ஆர்டருக்கு எதிராக கோர்ட் படியேறிய பிரபு அவர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லை வீட்டை சப்தி செய்த பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. தனது சகோதரர் ராம்குமார் தொடர்பு நிலைய நிதி சிக்கலில் தனக்கு உரிமை உள்ள வீடை சப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக நடிகர் பிரபு தமது மனுவில் தெரிவித்திருக்காரு. நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் மற்றும் அவருடைய மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரராக உள்ள ஈசன் புரொடக்ஷன் என்ற நிறுவனம் சார்பில் விஷ்ணு விஷால், நிவேதா பித்ராஜ் ஆகியோர் நடிப்பில் ஜகல கில்லாடி என்ற படம் தயாரிக்கப்பட்டது. இந்த படம் தயாரிப்பு பணிக்காக தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடம் 3.7 கோடி ரூபாய் கடன் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த கடன் ஒப்பந்ததாரின் போது ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திரும்ப தருவதாக உறுதி கொடுத்துள்ளார். ஆனால் கடன் தொகையை திருப்பி தராத நிலையில் இந்த விவகாரத்தில் தீர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடன் தொகை வட்டியுடன் 9.39 கோடி ரூபாய் வசூலிக்க போதுவதாக செகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும்படி 2024 ஆண்டு மே மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இந்த நிலையில் மத்தியஸ்தராக தெரிவித்த நிலையில் உத்தரவை அமல்படுத்தி சிவாஜி கணேசன் வீட்டை சப்சி செய்ய வேண்டும் என தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தாங்க. அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் மனு தாக்கல் செய்ததற்காக ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்தை அவகாசம் கேட்டபோது இதுவரை மனு தாக்கல் செய்ய விடவில்லை. எனவே நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை சப்தி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிவாஜி கணேசன் மூத்த மகனான ராம்குமார் தரப்பில் எனது தந்தை சிவாஜி கணேசன் இந்த வீட்டில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, என் சகோதரர் நடிகர் பிரபு பெயரில் உள்ளது, எனவே ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்ட நீதிபதி பதில் இல்லாவிட்டால் எப்படி சப்தி செய்ய முடியும் என்று கூறி சப்தி உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய அனுமதித்திருக்காங்க. வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் வீட்டை சப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவின்படி தடை கோரி நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டாங்க. தனது சகோதரர் ராம்குமார் மகன் துஷ்யந்த் தொடர்புடைய நிதி சிக்கலில் தனக்கு உரிமையுள்ள வீட்டை சப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நடிகர் பிரபு தமது மனுவில் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் பிரபு அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிறிய நெஞ்சுவலி காரணமாகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.